Hi friends, welcome to Trend Software. இந்த வீடியோவில் ஸ்கெட்சப்பில் நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம ரொட்டீனாக யூஸ் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குது, ஸோ அதை எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் சிம்பிள் அப்படிங்கிற டெம்ப்ளேட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட் கமெண்ட் ரெக்டாங்கிள் இருக்குங்களா, இந்த ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ இதை எடுத்துகிட்டு ஜஸ்ட் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ ஜஸ்ட் எனக்கு வந்து நீங்கள் இப்போ டைப் பண்ணிங்கன்னா உங்களோட கீழே உள்ள டைமென்ஷன் இருக்கா, அந்த கமெண்ட் பாக்ஸில் இந்த கமெண்ட் டைப் ஆகும். ஓகேவா, எனக்கு இப்போது 10 feet 10 inches வேணும். ஓகேவா, ஜஸ்ட்டு என்டர் கொடுங்க. கொடுத்தோடனே உங்களுக்கு ரெக்டாங்கிள் க்ரியேட் ஆகிருக்கும். ஆக்சுவலாக ஸ்கெட்சப்பில் எப்படி க்ரியேட் ஆகும்னா, நீங்கள் மற்ற சாஃப்ட்வேர்ஸில் ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் அந்த ரெக்டாங்கிள் மட்டும்தான் வரும். ஆனால் ஸ்கெட்சப்பில் நீங்கள் ரெக்டாங்கிள் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு சர்ஃபேஸ் மாதிரி வந்திருக்கா. ஸோ இந்த சர்ஃபேஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சர்ஃபேஸில் ஜஸ்ட்டு செகண்ட் டூல் வந்து புஷ் அண்ட் புல் இருக்கா. இப்போ நான் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இதில் இந்த புஷ் அண்ட் புல் எடுத்து ஜஸ்ட் அந்த சர்ஃபேஸ் மேலே வைக்கிறேன். வச்சுட்டு ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணுறேன். ஜஸ்ட் வால் கிரியேட் ஆகுதா, வால் வித் சர்ஃபேஸோட வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ஸ்கெட்சப்பில் நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துட்டு ஸோ அது மேலே இருக்க சர்ஃபேஸில் நான் என்னோடய புஷ் அண்ட் புல் வச்சு ட்ராக் பண்ணேன்னா எனக்கு க்ரியேட் ஆகும். ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு ஜஸ்ட் இதில் எனக்கு பார்டர் மாதிரி வேணும். ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ மூணாவது கமெண்ட் வந்து ஆஃப்செட்னு இருக்கா, இந்த ஆஃப்செட் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஜஸ்ட் அந்த சர்ஃபேஸ் மேலே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட எனக்கு ஆஃப்செட் வேணும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த புஷ் அண்ட் புல் இருக்கா, ஜஸ்ட் அகைன் நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போது ட்ராக் பண்ணுறேன். கீழே எனக்கு சர்ஃபேஸ் இருக்குது, எனக்கு சுற்றி வால் மாதிரி க்ரியேட் ஆகுதா. ஜஸ்ட் ஒரு பேஸ்மெண்ட் ஜஸ்ட் ஒரு வால் மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகேவா, ஸோ இப்படி தான் நம்ம அந்த புஷ் அண்ட் புல்லை யூஸ் பண்ணுறது. அகைன் பைக் போகிறேன். இப்போது அகைன் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த வாட்டி எனக்கு 20 feet வேணும். ஓகேவா, கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்றேன். சாரி, 20 feet 20 feet. ஓகேவா, ரேண்டமாக எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு புஷ் அண்ட் புல் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஓகேவா இந்த மாதிரி ட்ராக் பண்ணிட்டேன். உங்களுக்கு அப்ளை வேணால் அப்ளையும் பண்ணிக்கலாம். டவுன் வேணும்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு கீழே போனீங்கன்னா உங்களுக்கு டவுனில் இதாகும். தெரியுதா, ஜஸ்ட் எனக்கு ஒரு 20 feet. ஓகேவா, 20 feet கிட்ட ஆயிடுச்சு. அகைன் கிளிக் பண்ணிட்டு எனக்கு கீழே இப்போ நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஜஸ்ட் என்னோடய வியூ போய்க்கிறேன். இப்போது நான் என்னோடய ஆஃப்செட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஜஸ்ட் சென்டரில் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ட்ராக் பண்ணிக்கிறேன். இதை ட்ராக் பண்ணிவிட்டு அகைன் புஷ் அண்ட் புல் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு தெரியுதா, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த ரெண்டு சைடுமே எனக்கு விண்டோ வேணும். அகைன் ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு ட்ராக் பண்ணிக்கிறேன். ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஒரு ட்ராக் பண்ணிக்கிறேன். அகைன் புஷ் அண்ட் புல் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு உள்ளே விட்டு ஒரு ட்ராக் பண்ணிடுங்க. ஓகேவா, உள்ளே விட்டு ஒரு ட்ராக்.
விண்டோ கிரியேட் ஆகிடுச்சா? ஸோ இதுதான் நம்ம ரொட்டீனாக திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுற கமெண்ட்டு, ரெக்டாங்கிள், ஆஃப்செட்டு அண்டு புஷ் அண்ட் புல். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஈஸி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். இது சிம்பிளாக ஒரு லைன் எப்படி க்ரியேட் பண்ணலான்னா, போய்ட்டு லைன் டூல் எடுத்துக்கிறேன், பென்சில் மாதிரி இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ரெக்டாங்கிளாக ட்ரா பண்ணுறது இல்லாமல் ஜஸ்ட் மேனுவலாக ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் லைன் எடுத்துக்கிறேன். லைன் நீங்கள் தொட்டு ட்ரா பண்ணும்போது ஜஸ்ட் இந்த க்ரீன் ஏரியானா ஜஸ்ட் உங்களுக்கு உங்கள் லைன் ஸ்ட்ரெயிட்டாக தான் வருது அப்படின்னு அசியூம் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு க்ரீன் வந்து ஹோவர் ஆகும். ஓகேவா? ஜஸ்ட்டு இந்த சைடு நான் அப்போ ட்ரா பண்ணுறேன். ரெட்டு வருதா? ரெட்டு ஹோவர் ஆகுதா? உங்கள் லைனு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இப்போ அகைன் இந்த சைடு வரும்போது க்ரீனு. ஓகேவா? கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதோட கனெக்ட் பண்ணிக்கிறேன் ரெட்டோட. ஓகேவா? இதுலேயும் உங்களுக்கு சர்ஃபேஸ் இப்போ க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இதையுமே ஜஸ்ட்டு புஷ் அண்ட் புல்லை வச்சு நீங்கள் அப் அண்ட் ட்ரா பண்ணிக்கலாம். அகைன் நான் ஒரு ஆஃப்செட் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு புஷ் அண்ட் புல் அகைன் எடுத்துக்கிறேன். கீழே ட்ரா பண்ணிட்டேன். தெரியுதா? ஸோ இந்த மாதிரி ஸ்கெட்சப்பில் நம்மளால், ஸோ ரெவிட்டில் நம்ம 1/2 hour பண்ணுறோன்னா இதை வந்து நம்ம 10 to 15 minutesலேயே நம்மளோட டிசைனை முடிச்சிடலாம். ஸோ ஸ்கெட்சப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்தராக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டியூட்டோரியல் பார்க்கலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ.